அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அடித்தது ராஜயோகம். இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 8ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சப்தம பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கடகராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே 6ல் இருந்து அதிகபட்சமாக 7 இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கிரன் 8 இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும் போது ஜென்மராசி 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்த தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க. மனித வாழ்வில் 20 வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. தற்போது கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு. சூரியன், சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன்
சுக்கிரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை. எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்து தேவைப்படுகிறது. மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொன் பொருள், சுகமான வாழ்க்கை, உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார். அன்பு, பாசம், காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிகவும் வலுவாக 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8இல் மறைந்திருப்பதால் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஏனென்றால் பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது சற்று தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே தருணத்தில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு தடை ஏற்படாது. சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தொட்ட காரியத்தில் வெற்றி உண்டு என்பதை நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். என்றால் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அஷ்டமஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எனவே பல பணிகள்ல அலைச்சலும், சில நேரங்கள்ல எதிர்பாராத உடல்நல குறைபாடும் ஏற்பட்டாலும் கூட அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் உடனடியாக சரியாகி விடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகலாம். எனவே அனைத்து விதமான பணிகளிலும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை
தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இருப்பினும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக பல நன்மைகளை நிறைந்து கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார். குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த தருணத்துல திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி விடுவார். எனவே அலைச்சல் வெகு அளவில் குறையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்துல திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக மாறுதலை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்களிலும் நல்லதொரு மாற்றத்தை அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் இதையே உறுதிப்படுத்துகிறார். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யும் போது அவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். ராசிக்கு மிகவும் தீதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் கலைத்துறை ரீதியான புதிய தயாரிப்புகள் ரீதியான ஒப்பந்தங்கள் உட்பட அனைத்துமே மிக சிறப்பாக கையெழுத்தாகும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நன்மை நிறைந்த பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெற்றி என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் நீச்சம் பெற்றிருக்கும் போது இந்த தருணத்தில் நிச்சயமாக சற்று கவனம் அதீதமாக தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் தடைகள் எதுவும் நிச்சயமாக ஏற்படாது. நீங்கள் நினைத்தபடி அனைத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கடகராசிக்காரர் பெண்மணிகள் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு ஜீவனத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகளும் அடிக்கடி குடும்ப ரீதியான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் பெண்மணிகளுக்கு இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு.